மாதா டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குடந்தை மறைமாவட்டம் இருங்கலூர் பங்கிலே புனித தோமையாருக்கு ஒரு புதிய ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். இந்த பங்கானது 1940ஆம் ஆண்டு பக்கத்து பங்காகிய புறத்தாக்குடியிலிருந்து பிரிக்கப்பட்டு இது புது பங்காக மாறியது. அப்பொழுது ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். அந்த ஆலயம் ஆஸ்பெட்டா சீட் கொண்ட ஆலயமாக இருந்தது. இந்த ஆலயமானது பலமுறை புதுப்பிக்கப்பட்டாலும் அது பழுதடைந்த நிலையில் இருந்ததால் ஊர் மக்களாகிய நாங்கள் அனைவரும் கூடி இங்கே ஒரு புதிய ஆலயத்தை கட்டலாம் என்று முடிவெடுத்தோம். நான் இந்த பங்கினுடைய பங்கு தந்தையாக 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி பொறுப்பேற்றேன். ஜூலை மாதம் இந்த பங்கினுடைய விழாவை, புனித தோமையாருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் மிகவும் ஒரு பெரிய மழை பெய்தது. 2ஆம் தேதி திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மழையில் ஆஸ்பெட்டா சீட்டு போட்டிருந்ததுனாலே எங்கு பார்த்தாலும் அது ஒழுக ஆரம்பித்தது. அந்த நேரத்தில்தான் தோமையார் கொடுத்த ஒரு உந்துதலின் பேரில் இந்த ஆலயத்தை புதுப்பிக்கலாம் அல்லது புதிதாக கட்டலாம் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். ஆனால் புதுப்பிப்பதற்கு ஒரு நல்ல சூழ்நிலை இல்லாத காரணத்தினாலே இதை முழுவதுமாக கட்டலாம் என்று முயற்சி எடுத்து பங்கு மக்களுடைய ஆதரவினாலே இந்த ஆலயத்தை நாங்கள் கட்டியிருக்கிறோம். முழுக்க பங்கு மக்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் ஜெபமும் தான் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உதவியது. பங்கு மக்கள் அவர்களுடைய தாராள உதவியை எங்களுக்கு கொடுத்தார்கள். மக்களும் மற்றவர்களும் தாராளமாக இதற்கு உதவி செய்தார்கள். இந்த ஆலயத்தை திறப்பதற்கு முன்பாக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு வந்து எங்களோடு இருந்து இந்த ஆலயத்தினுடைய திறப்பு விழாவிலும் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக என்னுடைய நண்பர் குடந்தை சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை கா அன்பழகன் அவர்களும், திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் அவர்களும் இங்கு வந்து எங்களை வாழ்த்தினார்கள். நீரானவா நிலமானவா விண்ணானவா காற்றானவா இறைவா ஒளியானவா நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன், நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன், நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன், ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன், ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன், என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன், என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன், நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவா. படைகளின் ஆண்டவரே, கடவுளே, என் அரசே, உமது பீடங்களில் அடைக்கலன் குருவே தங்கிடுமே. அங்கு சிட்டு குருவிகளும் உறங்கிடுமே. படைகளின் ஆண்டவரே,
உமது பீடங்களில் அடைக்கலன் குருவி தங்கிடுமே. அங்கு சிட்டு குருவிகளும் உறங்கிடுமே. உன் இல்லம் தங்குவோர் நற்பேறு பெற்றோர். நின்னாலும் உம்மையே போற்றியே புகழ்வர். எங்கள் கடவுளை கண்ணோக்கி பாரும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தையே நோக்கும். ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அழகாய் இருக்கின்றது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அழகாய் இருக்கின்றது. ஜூலை மாதம் 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு இந்த ஆலயத்தினுடைய திறப்பு விழா நடைபெற்றது. இந்த ஆலயத்தை திறந்து வைப்பதற்காக நமது தமிழகத்திலிருந்து 3 ஆயர்கள், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ் அவர்கள், எங்களுடைய குடந்தை மறைமாவட்டத்தினுடைய முன்னாள் ஆயர் பீட்டர் ரெமிஜிஸ் அவர்கள், எங்களுடைய ஆயர் எஃப் அந்தோனிசாமி அவர்கள் 3 ஆயர்களும் வந்து இந்த ஆலயத்தை திறந்து வைத்தார்கள். ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அழகாய் இருக்கின்றது. கருவாகும் முன்பே என்னை அறிந்தீரே. திசை மாறி திரிந்தாலும் என்னை தெரிந்தீரே. நானும் குருவாகி 25 ஆண்டுகள் இந்த 2021ஆம் ஆண்டு கொண்டாட வேண்டி இருந்ததால் இந்த ஆலயத்தையும் என்னுடைய வெள்ளி விழாவையும் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் இந்த திறப்பு விழாவை நடத்தியிருக்கிறோம். அந்த திறப்பு விழாவினுடைய நிகழ்வுகளைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த ஆலயம் எப்படி எழும்பியது என்று சொன்னால் அது இறைவனுடைய கொடையாகத்தான் இருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்திற்காக எங்கள் மக்கள் ஜெபித்தார்கள், தங்களுடைய நன்கொடைகளை கொடுத்தார்கள். இந்த பங்கிற்கு 3 கிளை கிராமங்கள் இருக்கிறது. வடக்கு இருங்களூர், மேட்டு இருங்களூர், தெற்கு இருங்களூர். இந்த 3 ஊர் மக்களும் சேர்ந்துதான் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பும் அவருடைய தாராள உள்ளமும் தான் இந்த ஆலயம் எழும்புவதற்கு மிக உதவியாக இருந்தது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாமழைத்தோம் ஆயர்களே வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாமழைத்தோம் ஒரு குளமே வருக. திருப்பணி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் ஒரு குளமே வருக. இறை மக்களே வருக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இறைவனின் பரிசுத்த திருச்சபையில் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
சிந்தனை கெட்டா சீர்மிகு அருஞ்செயல்களை பாரினில் நிகழ்த்தி பார்ப்போற்றும் பரம்பொருளாய் வீற்றிருக்கும் இறைவன் எம் பங்கு சமூகத்திலே நிகழ்த்தியுள்ள அரும்பெரும் செயல்களை சிந்தையில் இருத்தி சிந்தனை செய்பவர்களாய் எம் புதிய ஆலய திறப்பு விழா மற்றும் எம் பங்கு தந்தையின் வெள்ளி விழா திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கு கொண்டு சிறப்பு செய்திட ஒரே குடும்பமாய் குழுமியுள்ள எம் பாச உறவுகளாம் எம் குடந்தை மறைமாவட்டத்தின் முன்னாள் ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியோஸ் அவர்களையும் இந்நாள் ஆயர் மேதகு எஃப் அந்தோனிசாமி அவர்களையும் எம் அண்டை தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு தேவதாஸ் அம்ரோஸ் அவர்களையும் எம் குடந்தை மறைமாவட்டத்தை சார்ந்த அனைத்து குருக்களையும் எம் மண்ணின் மைந்தர்களையும் துறவர சபை குருக்களையும் கன்னியர்களையும் இறை மக்கள் அனைவரையும் எம் இருங்கலூர் இறை சமூகத்தின் சார்பில் உள்ளம் நிறை உவகையோடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். கிபி 52 இந்தியாவிலே அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவிலே தன் பாதச்சுவடுகளை பதித்து இயேசுவை பற்றி பறைசாற்றி தான் கண்டு விசுவசித்த இயேசுவை காணாமலே விசுவசிக்கும் எண்ணிலடங்கா வீர விசுவாசிகளை விதைத்து சென்னையில் உள்ள புனித தோமையார் மலையில் மறைசாட்சியாய் தனது இன்னுயிரை ஈந்த புனித தோமாவின் வீர விசுவாசத்தை அடித்தளமாயிட்டு அவரையே பாதுகாவலராகவும் கொண்டு 1940 ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் நாள் உதயமானதே எம் இருங்கலூர் பங்கு. அன்று குடந்தை மறைமாவட்டத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட அருட்தந்தை சின்னசாமி தொடங்கி இன்று வரை கடந்த 82 ஆண்டுகளாய் எம் பங்கை சீர்வழிப்படுத்தி வரும் 16 அருள் பணியாளர்களின் விடாமுயற்சியாலும் எடுத்துக்காட்டான வாழ்வாலும் எம் பங்கு பல 100 மடங்கு கனிதருமளவு இறை அறிவிலும் பொது அறிவிலும் வளர்ச்சி கண்டுள்ளது என்பதற்கு எம் மண்ணின் மைந்தர்களாம் 7 அருள் தந்தையர்கள் 3 அருள் கன்னியர்களின் சீடத்துவ வாழ்வு வெள்ளிடை மலை சான்றாய் மிளிர்கிறது. இவ்வாறு பண்படாத தரிசு நிலமாய் காணப்பட்ட எம் பங்கை தந்தைக்குரிய கண்டிப்போடும் தாய்க்குரிய அன்போடும் அரவணைத்து சீர்படுத்தி செப்பனிட்டு பண்படுத்தி பக்குவப்படுத்திய அனைத்து அருள் பணியாளர்களையும் நன்றி நிறை மனதோடு நினைத்து பார்க்கின்றோம். எம் நெஞ்சம் நிறை நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இப்புதிய கோயிலை இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க நாம் இங்கு மகிழ்ச்சியோடு கூடியிருக்கின்றோம். ஆகவே இறைவனை தாழ்மையுடன் மன்றாடுவோம். அவர் தமருளால் நம்மிடையே எழுந்தருள்வாராக. மேலும் நம் மனத்துயரின் அடையாளமாகவும் நமது திருமுழுக்கு நினைவாகவும் நம்மீது தெளிக்கப்படவும் இப்புதிய கோயிலின் சுவர்கள் தூய்மை பெறவும் இப்பீடம் அர்ச்சிக்கப்படவும் தேவையான தண்ணீரை அவர் தமது வல்லமையால் ஆசீர்வதித்தருள்வாராக. விசுவாசத்தாலும் அன்பாலும் ஒன்று சேர்க்கப்பட்ட நாமே உயிருள்ள திருச்சபை. அத்திருச்சபையே உலகில் நிலைத்திருந்து மனிதர் அனைவர் மீதும் இறைவன் செலுத்தும் பரம அன்புக்கு சான்று பகரும் அடையாளமாக விளங்குகின்றது. இவ்வுண்மைகளை மனதில் நினைத்து இறைவனுடைய அருளை மௌனமாக வேண்டுவோம். அனைத்திற்கும் மொழியூட்டி வாழ வைக்கும் இறைவா, மனிதர் மேல் நீர் தனிப்பட்ட அன்பை பொழிகின்றீர். இதனால் வானக தந்தையே, நீர் மக்களை பேணி பராமரிப்பது மட்டுமன்று அரவணைக்கும் உமது பேரன்பினால் பாவத்திலிருந்தும் அவர்களை விடுவிக்கின்றீர். நீரே அவர்களை தலையாக்கி கிறிஸ்துவிடம் இடையராது கூட்டிச் செல்கின்றீர். இறைவா, பாவக்கரை படிந்த மனிதர் புனிதமான ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு மரித்து அவரோடு உயிர்த்து அவரது உடலின் உறுப்புகளாக மாறவும் நிறைவாழ்வுக்கு உரிமையாளர்களாக திகழவும் இரக்கமாய் நீர் திருவுளமானீர். எனவே இத்தண்ணீரை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தியருளும். மக்கள் மீதும் இக்கோவிலின் சுவர்கள் மீதும் இப்பீடத்தின் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் கிறிஸ்துவில் எங்களை தூய்மையாக்கி
தூய ஆவியாரின் கோயிலாக மாற்றுகின்ற ஞான ஸ்நானத்தின் அடையாளமாக இருக்கின்றது. இக்கோவிலில் பக்தி சிறப்புடன் கொண்டாடப்படும் திருச்சடங்குகளில் பங்கு கொள்கின்ற நாம் அனைவரும், நம் சகோதரர் சகோதரிகள் அனைவரும் விண்ணக எருசலேமுக்கு ஒரு நாள் வந்து சேர அருள் கூர்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். பேரிரக்கமுள்ள தந்தையாகிய இறைவன் இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருப்பாராக. அவர் வாழும் கோயிலாகிய நம்மை தூய ஆவியின் அருளால் புனிதப்படுத்துவாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவாய் கோயில் கட்டி எழுப்ப மக்களுக்கு நீர் ஆசி வழங்கியுள்ளீர். இதன் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். இறை மக்கள் அனைவரும் உமது அருள் வாக்கை கேட்கவும் மறை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் இங்கு கூடி வரும் பொழுது இயேசு பெருமான் இங்கிருப்பதை உணரச் செய்தருளும். ஏனெனில் தம் பேரால் கூடியிருப்போர் நடுவில் தாம் இருப்பதாக அவரை வாக்களித்துள்ளார். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரை பாதுகாவலாக பெற்ற இந்த மக்கள் அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடி வருகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என அறிக்கையிடவும் கடவுள் எனவும் ஏற்றுக்கொள்ளவும் அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். இயல் 8 இறைவாக்கியங்கள் 22 முதல் 32 முடிய. பின்னர் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி அவர் மன்றாடியது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறேன். நீர் உம் அடியானாகிய என் தந்தை தாவீதுக்கு உரைத்ததை நிறைவேற்றினீர். அன்று உமது வாயால் உரைத்ததை இன்று கையால் செய்து முடித்தேன். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் உம் அடியானாகிய என் தந்தை தாவீதை நோக்கி, நீ என்னை மறவாமல் நடந்து கொண்டது போல் உன் பிள்ளைகள் என்னை மறவாது தக்க நெறியில் நடப்பார்கள் ஆகில் இஸ்ரேலின் அரியணையில் வீற்றிருக்க அவர்களுள் ஒருவன் இல்லாமல் போக மாட்டான் என்று சொன்னதை நிறைவேற்றும். இஸ்ரேலின் கடவுளே, உம் அடியானாகிய என் தந்தை தாவீதுக்கு நீர் சொன்னது உமது வார்த்தை நிலை பெறுவதாக. கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும்
உம்மை கொல்ல இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொல்லும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீர். இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருளும். இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உம் மக்கள் இஸ்ரவேலர் வேண்டுதலுக்கும் செவிசாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஒருவர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு எதிராக பாவம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோவிலில் உமது பீடத்தின் முன் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டால் விண்ணிலிருந்து நீர் அதை கேட்டு செயல்பட்டு உமது அடியாருக்கு தீர்ப்பு வழங்குவீராக. தீயவரை தீயவராக கணித்து அதற்குரிய பலியை அவர் தலைமேல் சுமத்துவீராக. நேர்மையானவரை அவரது நேர்மைக்கு தக்கவாறு அவர் நேர்மையாளர் என தீர்ப்பளிப்பீராக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளுடைய கோயில். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 3 இறை வார்த்தைகள் 9 முதல் 11 மற்றும் 16 முதல் 17. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டடக் கலைஞர் போல் அடித்தளமிட்டேன். இதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாயிருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொருவர் அடித்தளத்தை எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோயில். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 2 இறை வார்த்தைகள் 13 முதல் 22 வரை. யூதருடைய பாஸ்கா விழா விரைவில் வர இருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு, மாடு, புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவரிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள்,
என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்த நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்த ஆயர் பெருமக்களே, அன்பு நிறைந்த குருக்களே, கன்னியர்களே, இறை மக்களே, ஆண்டவர் வீட்டை கட்டாவிட்டால் கட்டுகின்றவன் வீணில் கட்டுகிறான். ஆண்டவர் பட்டணத்தை காக்காவிட்டால் காக்கின்றவன் வீணில் காக்கிறான் என்று சங்கீதத்தின் ஆசிரியர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த ஆலயத்தை கட்டியிருப்பது ஆண்டவர். எப்படி என்றால், பல நாட்களாக நல்லதொரு ஆலயம் அமைய வேண்டும் என்று நீங்கள் கனவு கண்டிருந்தீர்கள். அந்த கனவு இன்றைக்கு நினைவாயிருக்கின்றது. மறை மாவட்டமும் பங்கு தந்தை இன்னசென்ட் அவர்களும் உங்களுடைய தாராள குணமும் ஒன்றாக இணைந்ததினால்தான் இன்றைக்கு மிக அழகான இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. உங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்தது ஆண்டவர்தான். எனவே நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆண்டவர் செய்த இந்த அரும்பெரும் காரியத்தை எண்ணி மகிழ்ச்சியோடு நாம் நன்றி கூற இந்த ஆலயத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே முதல் வாசகமாக வாசிக்கப்பட்டது முதல் அரச ராகமத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சாலமோன் அரசர் எருசலேமிலே மிக அழகான ஆலயத்தை அமைத்த பின் அவர் செய்த ஜெபத்தைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். அவர் செய்த ஜெபத்திலே நாம் என்ன காணுகின்றோம்? இஸ்ரவேலின் கடவுளாகி ஆண்டவரே, விண்ணிலும் மண்ணிலும் உமக்கு நிகரான கடவுள் யாரும் இல்லை. நீர் உம்முடைய வாயால் சொல்லியதை என்னுடைய கரத்தினாலே செய்து முடித்தீர் என்று சொல்கிறார். என்னுடைய தந்தையாகிய தாவீது ஆண்டவருக்கு எருசலேமிலே ஆலயம் கட்ட விரும்பினார். ஆனால் அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. மாறாக அவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தீர். என்ன வாக்குறுதி? உம்முடைய மகன் எனக்கு ஆலயம் கட்டுவார் என்று. அவ்வாறே அவருடைய மகன் சாலமோன் ஆண்டவருக்கு ஆலயம் அமைத்தபோது என் தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கு என் கையாலே நீர் நிறைவு செய்தீர். யார் ஆலயம் கட்டுவது? ஆண்டவர்தான் கட்டுகிறார் என்பதை மீண்டும் அவர் வலியுறுத்துகிறார். தந்தை தாவீது நினைத்ததை அவரால் செய்ய முடியவில்லை. ஆனால் என்னுடைய கையாலே நீர் செய்திருக்கிறீர். நான் பெரியவன் அல்ல, ஆனால் நீர் எனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்து என்னுடைய கையினாலே நீர் செய்திருக்கிறீர்.
நீரே பிரமாணிக்கமுள்ள ஆண்டவர் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். எனவே ஆலயத்தை நாம் ஒவ்வொரு முறையும் காணும்போது நம்முடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய உணர்வுதான் என்ன? இறைவன் பிரமாணிக்கமானவர், இருக்கிறவர் தாமே இருக்கிறவர் என்று சொன்னவர் என்றைக்கும் பிரமாணிக்கமான நம்மை கைவிடாத கடவுள். எனவே நம்முடைய வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளிலே ஒருபோதும் அவநம்பிக்கை அடையக்கூடாது. ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த ஜெபத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி? ஆண்டவரே, நான் வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க, நான் கட்டிய இந்த கோவில் என்மாத்திரம்? இந்த கோவில்னாலே உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய ஆற்றலையும் அடக்கிவிட முடியாது. வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க, நான் கட்டிய இந்த கல்லால் கட்டப்பட்ட கோவில் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் உண்மையான கோவில்தான் என்ன என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுது. இந்த இடத்தை ஆலயம் என்று அழைக்கிறோம். இந்த ஆலயம் என்ற சொல் மனித இறைவனை இணைக்கின்ற ஒரு சொல். ஆன்மா லயிக்கும் இடம் ஆலயம். மனிதன் இறைவனிலே இணைகின்ற இடம் ஆலயம். மனிதனை மையப்படுத்துகின்ற சொல். அதே வேளையிலே இதை கோவில் என்றும் அழைக்கின்றோம். கோவில் என்றால் அரசன் தங்குகின்ற இல்லம், அரசருக்கெல்லாம் அரசராகியிருக்கின்ற ஆண்டவர் தங்குகின்ற இல்லம். இதை கடவுளை மையப்படுத்துகின்ற சொல். இந்த உறவிலே கடவுளை மையப்படுத்தும் சொல். எனவே கடவுளும் மனிதனும் இணைகின்றதுதான் உண்மையான ஆலயம். இயேசு கிறிஸ்துவே அவர்தான் கடவுளும் மனிதனுமாக இணைந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அது ஆலயமாக மாறுகிறது, அது கோவிலாக மாறுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். இயேசு எருசலேம் ஆலயத்திற்கு சென்றபோது அங்கே புறா விற்பவர்களையும் ஆடுகளை விற்பவர்களையும் நாணயம் மாற்றுபவர்களையும் பார்த்து சாட்டை பின்னி அவர்களை விரட்டி அடித்து, இது ஜெப வீடு, என் தந்தையின் இல்லத்தை நீங்கள் சந்தையாக்காதீர்கள் என்று சொல்லி விரட்டி அடித்த போது, யாருடைய ஆற்றலினாலே அதிகாரத்தினாலே இவ்வாறு செய்கிறீர் என்று கேள்வி கேட்டார்கள். அப்போது இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளிலே நான் கட்டி எழுப்புவேன் என்றார். அவர்கள் இயேசுவை பார்த்து நகைத்து, இந்த ஆலயத்தை கட்ட 46 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 46 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இவன் 3 நாளிலே கட்டி எழுப்புவானா என்ற கேள்வியை கேட்டு அவர்கள் நகைத்தார்கள். ஆண்டவர் குறிப்பிட்டது இந்த கல்லால் கட்டப்பட்ட ஆலயத்தை அல்ல, தம்முடைய உடலாகிய ஆலயத்தை என்பதை நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே இயேசுவினுடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்குதான் ஆலயம் இருக்கிறது. அங்கேதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த வகையிலே கல்லால் கட்டப்பட்ட ஆலயத்திலே இறை வார்த்தையின் வழியாக, அருட்சாதனங்கள் வழியாக, சிறப்பாக நற்கருணை வழியாக ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு வருகின்றது. எனவேதான் இந்த ஆலயத்தை நாம் புனிதம் செய்து இன்றைக்கு ஆண்டவருக்கு நேர்ந்து அளிக்கிறோம். ஏனெனில் இது இறைவனின் இல்லமாக இருக்கிறது, இறை பிரசன்னத்தின் வீடாக இருக்கிறது, இறை வார்த்தையினுடைய வீடாக இருக்கிறது.
ஆண்டவர் இயேசுவை, அவருடைய உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற வீடாக இருக்கிறது. எதற்காக இது கொடுக்கப்படுகின்றது என்பதைத்தான் இன்றைய 2வது வாசகம் தெளிவுபடுத்துகிறது. இந்த இறை வார்த்தையை கேட்கின்ற நாம் அனைவரும், இந்த அருட்சாதனங்களை பெறுகின்ற நாம் அனைவரும், நற்கருணையை பெறுகின்ற நாம் அனைவரும் உண்மையான ஆலயங்களாக மாற வேண்டும். நீங்கள் கடவுளின் கோயில் என்பதை அறியீர்களோ என்று புனித பவுலடிகளார் கொரிந்தியருக்கிய திருமுகத்திலே நமக்கு ஒரு வினாவை எழுப்புகிறார். நாம் தான் இந்த கோவிலாக மாற வேண்டும். இந்த கல்லால் கட்டப்பட்ட ஆலயத்தின் வழியாக இறை வார்த்தையை கேட்ட நாம், அருட்சாதனங்களை பெறுகின்ற நாம் உயிருள்ள கோயிலாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். இந்த ஆலயத்தை கட்டிவிட்டு இயேசுவினுடைய மனநிலை நம்மிடம் இல்லாவிட்டால், இயேசுவிடமிருந்த இந்த அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால், இயேசுவிடம் காட்டிய இந்த திரு அவையாக நாம் உருவாகவிட்டால் இது பலனில்லாமல் போய்விடும். ஆனால் நம் அனைவரையும் அன்பியங்களாக, அன்பின் சமூகமாக, ஒருவர் மீது அக்கறை உள்ளவர்களாக மாற்றுவதற்காகத்தான் இந்த ஆலயத்தை நாம் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறோம். எனவே இந்த இருங்களூர் மக்கள் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பிய வேளையிலே இந்த இறை சமூகத்தை நாம் கட்ட அழைக்கப்படுகிறோம். நாளுக்கு நாள் இந்த இறை சமூகம் அன்பிலும் உறவிலும் மன்னிப்பிலும் இரக்கத்திலும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று நாம் அனைவரும் இந்த திருப்பலியிலே ஒருக்கத்தோடு மன்றாடுவோமாக. ஆமென். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இப்பீடத்தை மந்திரிக்க நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இங்கு கூடி வந்துள்ளோம். இத்திருச்சடங்கில் கருத்தோன்றி கலந்து கொள்வோமாக. மேலும் திருச்சபை பீடத்தின் மீதும் வைக்கும் காணிக்கைகளை இறைவன் கனிவாய் கண்ணோக்கவும், தம் மக்களை நித்திய காணிக்கையாக மாற்றவும் இறைவனை இறந்து மன்றாடுவோம். இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் சிலுவை பீடத்தில் கிறிஸ்து செலுத்திய பலியை நீர் உலக மனிதரை மீட்புக்காக ஏற்றுக்கொண்டீர். அவருடைய நினைவு பலியை கொண்டாட தந்தைக்குரிய அன்பினால் உம்முடைய மக்களை திருப்பிடத்தருகில் ஒன்று சேர்க்கின்றீர். எனவே இறைவா, உம்முடைய மறை நிகழ்ச்சிகளை கொண்டாட நாங்கள் அமைத்திருக்கும் இப்பீடத்தை ஆசீர்வதியும். நாங்கள் உமக்கு செலுத்தும் புகழ்ச்சிக்கும் நன்றியறிதலுக்கும் இது மையமாயிருப்பதாக. கிறிஸ்துவின் பலியை அருட்சாதன வகையில் ஒப்புக் கொடுக்கும் திருப்பிடமாக இது திகழ்வதாக. உயிருள்ள திரு உணவை பகிர்ந்து கொள்ளவும், ஒற்றுமையை உருவாக்கும் திருக்கிணத்தில் பருகவும் இது ஏற்ற இடமாயிருப்பதாக. முடிவில்லா மீட்பில் நீர் வழிந்தோடும் ஊற்றாக இது எங்களுக்கு அமைவதாக. இவ்வாறு நாங்கள் உயிருள்ள பாறையாகிய கிறிஸ்துவை அணுகி புனித கோயிலாக அவரில் வளர்வோமாக. மேலும் எங்கள் புனித வாழ்வு பரியை உமது மாட்சியின் புகழ்ச்சிக்காக எங்கள் இதய பீடத்தின் மீது உமக்கு உகந்த காணிக்கையாக ஒப்பு கொடுப்போமாக. அனைவரும் சேர்ந்து இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக என்று சொல்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. நீங்கள் கடவுளை கண்ணோக்கி பாரும், நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தையே நோக்கும். ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அழகாய் இருக்கின்றது. ஆண்டவரே, உமது உறைவிடம்
தெரிந்தாலும் என்னை தெரிந்தீரே. நான் உனக்காக பணியாற்ற என்னை காத்தீரே. கருவாகும் முன்பே என்னை அறிந்தீரே. திசை மாறி தெரிந்தாலும் என்னை தெரிந்தீரே. நான் உனக்காக பணியாற்ற என்னை காத்தீரே. கையோடு ரேகையாய் நான் வாழ வேண்டும். கையாக நான் மாறி செயலாற்ற வேண்டும். எப்போதும் உம்மை பிரிய வரம் ஒன்று வேண்டும். நான் பிரிந்தாலும் உம் வீட்டை தான் சேர வேண்டும். படைப்பின் முதல்வா பணிகின்றோம், உம் படைப்பின் பயனை அறிகின்றோம். உயிரின் உறவே தொழுகின்றோம், உம் அருளை வேண்டி வருகின்றோம். படைப்பின் முதல்வா பணிகின்றோம், உம் படைப்பின் பயனை அளிக்கின்றோம். உயிரின் உறவே தொழுகின்றோம், உம் அருளை வேண்டி வருகின்றோம். உமது கரத்தில் வாங்கியேயாம் உமக்கு காணிக்கை தருகின்றோம். உமது கரத்தில் வாங்கியேயாம் உமக்கு காணிக்கை தருகின்றோம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இருக்கின்றது. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அழகாய் இருக்கின்றது. எனது ஆன்மா உமது கோவிலுக்காய் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றது. எனது ஆன்மா உமது கோவிலுக்காய் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றது. நற்கருணை பெட்டியை நமது ஆயர் அவர்கள் மந்திரித்து புனிதம் செய்கிறார்கள். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை வழிபடவும் நோயாளிகளுக்கு உரிய திருவுணவை வைத்து காப்பதற்காகவும் இப்பேழையை அமைத்துள்ளோம். உமது அருளை பொழிந்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருள் அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் பாதுகாவலரான திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும் அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வர அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். இன்றைய கோவிலில் அர்ச்சிப்பு விழாவில் உங்களை ஒன்று சேர்த்துள்ள விண்ணுக்கும் மண்ணிற்கும் ஆண்டவராகிய இறைவன் உங்கள் மீது விண்ணக ஆசி நிறைவாய் பொழிவாராக. சிதறுண்ட மக்கள் அனைவரையும் தம் மகனில் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தமது கோவிலாகவும் தூய ஆவியாரின் உறைவிடமாகவும் விளங்கச் செய்வாராக. இவ்வாறு நீங்கள் மகிழ்வுடன் தூயவராகி இறைவனுக்கு உகந்த இடமாக திகழவும் நீங்கள் நிலையான பேற்றின் ஒருமை சொத்தை பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இந்த அழகிய ஆலயத்தை கும்பகோணத்தைச் சேர்ந்த திருவாளர் ஏ சகாயராஜ் அவர்கள் நிர்மல் டோர்ஸ் மற்றும் இன்டீரியர்ஸ் இதனுடைய உரிமையாளர்
திரு ஏ சகாயராஜ் அவர்கள்தான் இந்த ஆலயத்தினுடைய பொறியாளராகவும் ஒப்பந்ததாரராகவும் இருந்து அவர் கட்டியிருக்கிறார். அவருடைய முயற்சியை நான் பாராட்டியாக வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய வீட்டை எவ்வாறு கட்டுவாரோ அதுபோல இந்த ஆண்டவருடைய ஆலயத்தை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து அவர் கட்டியிருக்கிறார். அவருடைய உதவியின்றி, அவருடைய ஒத்துழைப்பு இன்றி, அவருடைய முழு முயற்சியின்றி இந்த ஆலயத்தை நாங்கள் இவ்வளவு அழகாக கட்டியிருக்க முடியாது என்பதை நான் அறுதியிட்டு சொல்ல முடியும். இருங்கலூர் பங்கிலே இந்த ஒரு அழகான பேராலயத்தை எங்களது திருத்தூதர் தோமா அவர்களுக்கு கட்டியதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆலயம் எங்களுக்கு கிடைத்ததற்கு உறுதுணையாக இருந்த எங்களது பங்கு தந்தை ஃபாதர் இன்னோசன்ட் அவர்களுக்கும், இந்த ஆலயத்தை சிறப்பான முறையில் கட்டி கொடுத்த இன்ஜினியர் சகாயராஜ் சார் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆலயமானது 2020ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டு 2022ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி சிறப்பு விழா செய்யப்பட்டது. 18 மாதங்களில் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய பணியை செய்து முடித்திருக்கின்றோம். திருத்தூதர் தோமாவின் அருளால் இந்த பணியை எங்களால் செய்ய முடிந்தது. பழைய ஆலயம் கட்டிய பொழுது நாங்கள் இல்லை. இந்த புதிய ஆலய பணியில் இந்த சமகாலத்தில் நாங்கள் வாழ்ந்தது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அதோடு இந்த ஆலய பணியில் பங்கு தந்தையோடு சேர்ந்து பணியாற்றியது இறைவன் எங்களுக்கு கொடுத்த வரம். அனைவரும் வாருங்கள், தோமாவின் அருள் பெற்று செல்லுங்கள். படைகளின் ஆண்டவரே, கடவுளே, என் அரசே, உமது பீடங்களில் அடைக்கலன் குருவே தங்கிடுமே. அங்கு சிட்டு குருவிகளும் உறங்கிடுமே. படைகளின் ஆண்டவரே, கடவுளே, என் அரசே, உமது பீடங்களில் அடைக்கலன் குருவே தங்கிடுமே. அங்கு சிட்டு குருவிகளும் உறங்கிடுமே. இல்லம் தங்குவோர் நற்பேறு பெற்றோர். நின்னாலும் உம்மையே போற்றியே புகழ்வர். திறப்பு விழாவின் பொழுது இங்கே பல மதத்தினரும் இங்கே வந்தார்கள். ஏறக்குறைய எங்களுடைய மக்கள் இணைந்து 7000 பேருக்கு அன்றைக்கு அன்னதானம் செய்திருக்கிறார்கள். ஒரு சில பிற மதத்தினர் என்னை சந்தித்து விட்டு போனார்கள். அவர்கள் சொன்ன சாட்சியங்கள் எனக்கு ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. அவர்கள் சொன்னது, ஃபாதர், நாங்கள் இந்த ஆலயத்திற்குள்ளே வந்தவுடன் மண்டியிட்டு ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் தானாகவே எழுந்தது. ஆகவே நாங்களும் மண்டியிட்டு ஜெபித்திருக்கிறோம், வாழ்த்துக்கள் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த ஆலயத்தினுடைய அமைப்பு, இதனுடைய அழகு மற்றவர்களை ஈர்க்கின்ற ஒரு விதமாக இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலயமானது திருச்சி சென்னை அந்த பைபாஸ் ரோட்டில் சமயபுரத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது. நீங்கள் பைபாஸ் ரோட்டில் செல்லும் பொழுதெல்லாம் இந்த ஆலயத்தினுடைய கோபுரங்கள் உங்களுக்கு அழகாக தெரியும். வாருங்கள், வந்து புனித தோமையாரை சந்தியுங்கள். அவரிடமிருந்து, அவருடைய பரிந்துரையால் இறைவனிடமிருந்து நீங்கள் அருளை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.